ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் ரீஃபண்ட் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டச் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அவங்களுக்கு அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அந்த ஃபார்ம்லாம் க்ளோஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலியமா நம்ம எப்படி ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது. ஸோ அத பத்தி அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே டெமோவும் உங்களுக்கு எப்படி மெயில் பண்ணணும், எந்த மெயில் ஐடிக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸோ எப்படி பண்ணா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும், மெயில் பண்ண பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஸோ அத பத்தி ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. நம்ம சேனல் நீங்க இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அத சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ண போறோம். கண்டிப்பா எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுடைய எஸ்பிஐ ஐடி நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதில எஸ்பிஐ கேர், எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் அதில மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. இதில வந்து நெறைய பேர் இந்த கேள்வியுமே கேட்குறீங்க. ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அந்த 20 பாயிண்ட் குடுத்துருந்தாங்க இல்லையா? நான் எல்லாத்தையுமே குடுத்துட்டேன். மேலே அக்கவுண்ட் டீடெயில் ஷோ ஆச்சு. கீழ அந்த பாயிண்ட் எல்லாமே நான் டச் பண்ணிட்டு, நான் சப்மிட் குடுத்துட்டேன். முன்னாடி எனக்கு பெண்டிங் சொல்லிட்டு காமிச்சுது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெறுமனே எனக்கு எஸ்பிஐ கேர், எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் காமிக்குது. எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் கூட காமிக்க மாட்டுது. சில பேர் சொல்றீங்க. சில பேருக்கு ஸ்டேட்டஸ் காமிக்கும்னு சொல்றீங்க. ஸோ நீங்க அந்த 20 பாயிண்ட்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து வந்துரும். சரிங்களா? ரீஃபண்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ அமௌண்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ரிஜிஸ்டர் மெயிலுக்கு மெயில் வரும். இந்த மாரி எஸ்பிஐல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கேட்டிருக்கீங்க. இந்த மாரி இதுக்கு இந்த ரிப்ளை பண்ணுங்க. எஸ் குடுங்க அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அது எஸ்பிஓ டிவிஎம் அந்த மெயில்லேருந்து மட்டும் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? உங்க ரிஜிஸ்டர் மெயிலுக்கு வரும். அந்த மெயிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரீஃபண்ட பொறுத்தவரைக்கும் எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, கடைசியா ஜாயின் பண்ணாங்க இல்லையா? கடைசியா ஜாயின் பண்ணவங்கல இருந்து தான். இப்ப எப்ப குளோஸ் பண்ணாங்க நம்மளுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி சம்திங் வென்ட்டு நம்ம அப்ப இதாச்சு இல்லையா? ஸ்டாப் ஆச்சு. ஸோ அப்ப லாஸ்ட்டா யார் ஜாயின் பண்ணாங்களோ, அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா யார் ஜாயின் பண்ணலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ உங்க டிடக்ஷன் போக அமௌண்ட் உங்களுக்கு வந்துரும். ஸோ ரிஜிஸ்டர் மெயிலுக்கு மெயில் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ் குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவுமே பார்த்துங்க சரிங்களா? இப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா குடுக்கலையோ, அந்த 20 பாயிண்ட்ட குடுத்து யார் அப்செட் குடுக்கலையோ, அவங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ சைட்லருந்து அப்படின்னா, நீங்க வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மெயில் பண்ணத பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிப்ளை எப்போ வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. எஸ்பிஐ டிவிஎம் அதுலேருந்து ரிப்ளை பொறுத்தவரைக்கும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதேபோல அந்த ரீஃபண்டுமே எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அந்த நம்ம மெயில் அனுப்புறது நம்முடைய இது சரிங்களா? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நெறைய டைம் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல குடுத்து நம்ம பண்ணாம காரணத்தினால மெயில் பண்ணுங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரிப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மெயில் எப்படி பண்ணத நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய Gmail ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கங்க. Gmail ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாரி வந்து ஷோ ஆகுங்களா? ஸோ இந்த மாரி வந்து கம்போஸ் அப்படி காமிக்கும். உங்க Gmail எல்லாமே ஷோ ஆகும் இதுல. இந்த கம்போஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த 2ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெயில் வந்து பார்த்தீங்கன்னா போட போறோம். யாருடைய மெயில்னா, எஸ்பி உடைய மெயில் போட போறோம். சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு என்ன சப்ஜெக்ட் எதுக்காக மெயில் பண்றோம் அந்த சப்ஜெக்ட் கீழ வந்து கம்போஸ் இமெயில் இருக்குல்ல, இதுல டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ, அப்ப இந்த டூல்ன்ற இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, sbotvm@gmail.com அதாவது sbotvm@gmail.com சரிங்களா? ஸோ இந்த மெயிலுக்கு தான் நீங்க வந்து மெயில் பண்ணணும். சரிங்களா? இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெயில் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓக்கு போகும். இங்க பாருங்க sbotvm@gmail.com போட்டோனே அட்மின் டீம்னு வருதா? ஸோ இந்த அட்மின் டீம் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எஸ்பிஓக்கு வந்து அந்த மெயில் போயிடும். சரிங்களா? இதுதான் எஸ்பிஐ உடைய ஒரிஜினல் மெயில் இதுதான். sbotvm இந்த Gmail போட்டா இந்த மாரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அட்மின் டீம்னு சொல்லிட்டு. இந்த மாரி ஷோ ஆச்சுன்னா தான் அது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். சரிங்களா? ஸோ ரீஃபண்ட் ஃபார்ம் இல்ல போடலாம். இல்ல ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா போடலாம். சரிங்களா? ஆல்ரெடி நீங்க ரீஃபண்ட் குடுத்துட்டீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுங்க. சரிங்களா? ரீஃபண்ட் ரிலேட்டட் அப்படியே போட்டுங்க. போட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கம்போஸ் இமெயில் இருக்குல்ல, அங்க தான் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க நேம் நீங்க எழுதணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. எஸ்பிஐல என்ன நேம் குடுத்தீங்களோ அந்த நேமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி சரிங்களா? ஸோ ஸ்டாஃப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ரிஜிஸ்டர் மெயில் சரிங்களா? ஸோ இந்த மாரி எல்லா டீட்டெயிலுமே நீங்க ஃபில் பண்ணிடணும். நேமு, ஸ்டாஃப் ஐடி, மொபைல் நம்பரு, ரிஜிஸ்டர் மெயில் எல்லாத்தையுமே போட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டியர் சார், டியர் மேடம் ஸோ ஏதாச்சும் ஒண்ணு ஓகேங்களா? டியர் சார் அப்படின்னு போட்டு, உங்களுக்கு என்ன ரீசன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 20 பாயிண்ட்ட நீங்க குடுக்கல?
உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம், தங்கிலீஷ்ல எழுதலாம், தமிழ்ல எழுதலாம். எதுல வேணா டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா அவங்களுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணணும். எந்த மாரி மெயில்னா, இது மாரி அந்த 20 பாயிண்ட்ல நீங்க ஏன் குடுக்கல? என்ன ரீசன்னால நீங்க குடுக்கல? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் நாங்க எப்படி வாங்குறது? எப்படி வந்து ஃபார்ம் ஃபில் பண்றது? எங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பண்றதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மெயில் பண்ணணும். சரிங்களா? ஆ ஸோ இது வந்து தங்கிலீஷ்லயோ, இங்கிலீஷோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ, ஸோ அத வந்து தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஆ இங்கிலீஷ் எனக்கு ப்ராப்பரா தெரியுன்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க இதில என்ன பண்ணணும், நீங்க டீட்டெயிலா அந்த 20 பாயிண்ட்ல குடுத்தாங்க இல்லையா? அந்த ஃபார்ம நீங்க ஏன் ஃபில் பண்ணல? அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும். அது சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? ரீஃபண்டுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணா எனக்கு அந்த ரீஃபண்ட் கிடைக்கும்? ஸோ ஃபார்ம் ஏதாச்சும் ஃபில் பண்ணணுமா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லணும். உங்களுடைய எதுக்காக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி, அது மெயினான ரீசன் சொல்லியே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட நெறைய டைம் வந்து குடுத்துட்டாங்க அவங்க. ஸோ அப்பயே எஸ்பிஐ சைடு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் நாங்க குடுக்க மாட்டோம். கிடையாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த மெயில் பண்ணும்போது, ஸோ கண்டிப்பா ஓகே. இவ்வளோ நாள் நான் டைம் குடுத்து இவங்க பண்ணல. அப்படி எதுக்கு அந்த ரீசன் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா. அந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா சொன்னா மட்டும் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. அவங்களுக்கு ரிப்ளை மெயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஆனா ரீஃபண்ட பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கிற எல்லாருமே ப்ராசஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்ட்டு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இந்த மெயில் பண்ணவங்களுக்கும் நம்ம ப்ராசஸ் பண்றதா இருந்தா, உங்களுக்கு தனியா தான் அந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு, அந்த 20 பாயிண்ட்ல குடுக்குற மாரி இருக்கும். அப்செட் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? இப்போ குளோஸ் பண்ண திரும்பி நம்ப இது சைட்ல போயிட்டு திரும்பி கோடிங்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால இருக்கிற எல்லாருக்குமே மெம்பர்ஸ்க்கு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டா பிறகு உங்க பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப மெயில் பண்றவங்க எல்லாருமே ரிக்வெஸ்ட் எடுத்து வச்சுருவாங்க தனியா. உங்களுடைய டீட்டெயில் எதுவுமே தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்ஷன் குடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரீஃபண்ட் அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷன். 20 பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது குடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுல மெயில் பண்றவங்க, மெயில் வந்து பண்ணிருங்க. இந்த மாரி தான் நீங்க பண்ணணும் மெயில். இந்த மாரி மெயில் பண்ணிட்டு நீங்க என்ன எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்களா? டெக்ஸ்ட் பண்ணிட்ட பிறகு இங்க பாருங்க உங்களுக்கு, இங்க ஒரு ஏரோ மார்க் மெயில் சென்ட் பண்ற மாரி. அந்த மெயில் நீங்க அமுத்திட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துரும். சென்டிங் அப்படின்னு இருக்கா? சென்ட் ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? சென்ட் ஆயிடுச்சுன்னா, அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, உங்க மெயில் Gmail ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, இங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. சென்ட்ன்னு இருக்கும். அந்த சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சென்ட் பண்ண மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஷோ ஆகும். நம்ம மெயில் பண்ணத அன்டூ பண்ணிட்டோம். அதால மெயில் அவங்களுக்கு போகல. சரிங்களா? ஏன்னா எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, இது டம்மி மெயில் இது. இதுல இருந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா மெயில் பண்ணிக்கணும். அதனால மெயில் பண்ணல நானு. இங்க வந்து உங்களுக்கு சென்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, மெயில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே ஷோ ஆகும். உங்களுக்கு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணுங்க. எஸ்பிஐல வந்து ஏதாச்சும் ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னா, எஸ்பிஓ டிவிஎம் அந்த மெயில் இந்த மட்டும் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே தாராளமா இந்த கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத பத்தி போடணும், இல்ல வேற என்ன டவுட் இருக்கு. இந்த வீடியோ போட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. அந்த மாரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க. அன்பு அஃபிஷியல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த நல்ல வீடியோகள் உங்கள நோக்கி வரும். அடுத்த வீடியோ சந்திக்க அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.